மக்கள் அனைவருக்குமே வணக்கம். எஸ்பிஐ வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மிக மிக முக்கியமான சில மாற்றங்கள் அப்படிங்கிறத இப்போ எஸ்பிஐ வங்கி வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு திடீர் அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க. அது என்ன வகையான மாற்றங்கள், என்ன வகையான திடீர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, ஸோ இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில ஒன்று. இதுல நிறைய விதமான வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே இருக்காங்க. எந்த வகையில அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விதமான சலுகைகள், அறிவிப்புகள், குறைந்த வட்டியில பணம் வழங்குறது, இந்த மாதிரியான நிறைய சேவைகள் அப்படிங்கிறது செய்யறதுனால எஸ்பிஐல வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் எஸ்பிஐ வங்கி வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி 2025 முதல் சில பண பரிவர்த்தனைகள்ல மாற்றங்கள் அப்படின்றதுமே கொண்டு வர போறாங்க. அதற்கான கட்டணம் அப்படின்றத அமல்படுத்துறதா தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி கட்டணம் செலுத்துதல், 1000க்கு மேல வேலட்ல பணம் நிரப்புதல், இந்த மாதிரியான விஷயத்துக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியதா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று இப்போ சொல்லியிருக்காங்க. இதில் முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அவங்க பள்ளி அல்லது கல்லூரி கட்டணத்தை நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமா செலுத்துறீங்க அப்படின்னா அதோட கட்டணத்தில் இருந்து 1% கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்றத இப்போ சொல்லியிருக்காங்க. பள்ளிகள், கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகத்தின் ஒஃபிஷியலான வெப்சைட் மூலமா நீங்க போயிட்டு POS இயந்திரம் மூலமாகவும் கட்டணம் செலுத்தும் போது எந்தவித கட்டணமும் விதிக்கப்படாது அப்படின்றத எஸ்பிஐ தரப்புல இருந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பள்ளிகளுக்கா இருக்கட்டும், கல்லூரிகளுக்கா இருக்கட்டும், அதோட ஒஃபிஷியல் வெப்சைட் மூலமா செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித கட்டணமும் விதிக்கப்படாது. அதுவே நீங்கள் வேறு ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமா செலுத்துறீங்க அப்படின்னா 1% கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலட்ல பணம் நிரப்பும் கட்டணம் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க எந்த ஒரு வேலட்ல இப்பெல்லாம் நம்ம பணத்தை கிரெடிட் பண்ணி வச்சிருப்போம், அது யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிப்போம், இல்லைன்னா ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிப்போம். இந்த மாதிரியான 1000க்கும் மேல நீங்க பணத்தை உங்க வேலட்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படிங்கிற போது அதற்கு 1% கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்றதையும் எஸ்பிஐ இப்போ சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ தரப்புல இருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. வேற எந்த ஒரு வங்கிக்கும் இது பொருந்தாது. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில பழைய கட்டணங்கள் அப்படியே தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவற்றில் ரொக்க பணம் செலுத்துதல், காசோலை மூலம் செலுத்துதல், அட்டை மாற்றுதல் மற்றும் தாமத கட்டணங்கள் ஆகியவை அடங்கும். ஸோ இதற்கு முன்னாடி எவ்வளோ கட்டணம் வசூலிக்கப்பட்டதோ அதே அளவுக்கு தான் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் தான் நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கிய மாற்றங்கள் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியின் வெகுமதி புள்ளிகள் என வரும் SMS மூலம் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் யாருமே ஏமாற வேண்டாம் என எஸ்பிஐ வங்கியானது
அதிரடியான ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. அதன்படி வங்கிகளில் பணம் வரவு வைக்கப்பட்டாலோ அல்லது ஏடிஎம் உள்ளிட்டவற்றின் மூலம் பணம் எடுக்கப்படுவது மற்றும் பண பரிமாற்றம் செய்வது தொடர்பான தகவல்கள் தான் பெரும்பாலும் SMS மூலம் வரும். ஆனால் வங்கிகளின் பெயர்களில் மோசடியாளர்கள் SMS மூலம் தவறான தகவல்களை பரப்பி மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை நாள்தோறும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதில் முக்கியமானது என்னவென்றால், SBI வங்கியின் ATM அட்டையை பயன்படுத்தியவர்களுக்கு வழங்கப்படும் ரிவார்ட் எனப்படும் வெகுமதி புள்ளிகள் பெயரில் நடக்கும் மோசடிகள் தான். அதாவது ரீசன்ட் டேஸில் ஒரு SMS அனுப்பப்படுது. என்ன அப்படின்னா, நீங்கள் SBI வங்கியோட ATM கார்டு பயன்படுத்தியவர்களுக்கு வழங்கப்படும் ரிவார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெகுமதி அப்படிங்கிற மாதிரி SMS அனுப்பப்படுது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மோசடிகள் தான். அதாவது மோசடியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சமூக ஊடக கணக்குகளை ஹேக் செய்து ஸ்டேட் வங்கியின் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பொய்யான செய்திகளை அனுப்புகிறார்கள். இந்த SMS போன்றவற்றை உண்மை என நம்பும் மக்களை தொடர்பு கொண்டு மோசடியாளர்கள் உருவாக்கிய போலியான செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறு வலியுறுத்துகிறார்கள். அவங்களோட முகப்பு புகைப்படம் ப்ரொஃபைலில் ஸ்டேட் வங்கியின் லோகோவை வைத்து மக்களுக்கு வெகுமதி புள்ளிகள் குறித்து செய்திகளை தொடர்ந்து அனுப்புகிறார்கள். அதற்கு பதில் அளிப்பவர்களுக்கு செயலின் லிங்கை அனுப்பி அதனை டவுன்லோட் செய்ய சொல்லுகிறார்கள். ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மை செய்தி அப்படின்னு நம்பிட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்ததும் செல்ஃபோன் ஹேக் செய்யப்படுகிறது. உங்களுடைய செல்ஃபோனை அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அந்த செல்ஃபோன் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் நடைபெறும். ஸோ அவங்க சொன்ன ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுடைய ஃபோன் ஹேக் செய்யப்படும். தென் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த செல்ஃபோன் நம்பரில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கி கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுது. பிறகுதான் மக்கள் தாங்கள் SBI வெகுமதி புள்ளிகள் என்ற பெயரில் ஏமாற்றப்பட்டதையே உணர்கிறார்கள். SBI வங்கியானது இந்த ஒரு விஷயத்திலிருந்து தற்காத்து கொள்வது எப்படி என்ற முழு விவரத்தையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அதன்படி சந்தேகத்துக்கு இடமான லிங்குகளை அழுத்தாமல் மற்றும் செயலிகளை பதிவிறக்காமல் இருப்பது, எந்த ஒரு வெகுமதி அல்லது நிதி சலுகைகளையும் அதிகாரப்பூர்வ வங்கி அல்லது சேவை வழங்குனருடன் நேரடியாக சரிபார்ப்பது, சமூக வலைத்தளங்கள் மற்றும் வங்கி கணக்குகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வைத்திருப்பது, வங்கி கணக்குகளை வழக்கமாக சரிபார்ப்பது மற்றும் ரிவார்ட் புள்ளிகளை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை அறிந்து வைத்துக் கொள்வது, வங்கியிலிருந்து என்ற அழைப்பு வந்தாலே மிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. அதேபோல் சைபர் குற்றத்திற்கு நீங்கள் இலக்காக வேண்டாம். தேவைப்படுவின் உதவி எண்ணை அடையுங்கள். இதே போன்ற சைபர் மோசடி குறித்த புகார்களை இந்த இரு இணையதளத்திலும் புகார் அளிக்கலாம். பண மோசடியாக இருப்பின் உடனடியாக புகார் அளித்தால் பணத்தை மீட்பது மிகவும் எளிதாகும்.